புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை அவர் திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு எந்த படத்திலையும் அவர்கள் நடிக்கலை. எம்ஜிஆர் திருமணத்துக்கு பிறகு நடிக்கலை. ஆனால் அவரை ஒரு கலைத்துறையில் சார்ந்தவர் என்று அது ஒரு கொச்சைப்படுத்துகிற ஒரு செயல். அடுத்து எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்காக அந்த விழாவை பயன்படுத்தி கொண்டாரே ஒழிய, ஜானகி அம்மையார் அவரது உழைப்புக்கும் தியாகத்துக்கும் போதுமான அளவுக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை. வேற என்ன காரணத்துக்காக இது பண்ணியிருக்கலாம், இந்த விழா கொண்டாடப்பட்டு இருக்கலாம்? இல்லை, எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்காக இப்படி ஒரு விழா ஏற்பாடு செய்து கொண்டார். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐ டெக்னாலஜி மூலியமா எடப்பாடி பழனிசாமியை போற்றி புகழ்கிற வகையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசியிருந்தார். ஜானகி அம்மா தியாகத்துக்கும் விட்டு கொடுத்து கட்சியை வளர்ப்பதற்கும் ஒரு உதாரணமாக அதிமுக வரலாற்றில் திகழ்ந்தவர். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்து செல்வதாக இருந்தால் இந்த இயக்கம் வலுப்பெற்றிருக்கும். தேர்தல்களில் தோற்கிற இயக்கமாக இருக்காது. ஜானகி அம்மா ஒரு தேர்தலில் தோத்த உடனே பதவியை விட்டு ஒதுங்கிட்டாங்க. ஆனால் இங்கே 10 தேர்தலில் தோத்தாலும் கூட நான் தான் கட்சி, நான் மற்றவர்களை இணைத்து இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்த மாட்டேன், வலிமைப்படுத்த மாட்டேன் என்று இன்றைக்கு பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays.